ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுல என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கு மறுபடியும் அங்கேயே வந்துருவோம் சார். ரிசோர்சஸ் எல்லாமே ப்ராசஸ்ல எடுத்துக்கலாம் சார். எக்ஸ்பர்டைஸ் எல்லாமே ப்ராசஸ்ல எடுத்துக்கலாம் சார். எல்லாமே மேட்ச் ஆகுது பாரு. ஓகேவா? ரிசோர்சஸ் என்னது அசெட் லைபிலிட்டி. இங்க எக்ஸ்பர்டைஸ்ல ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ். கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? கிளியர் தானே? இப்படியே வந்து ஒவ்வொரு பாயிண்ட லிங்க் பண்ணி சொல்ல கத்துக்கணும். சொன்னீங்கன்னா தான் எனக்கு ஹாப்பியா இருக்கும். வேலை எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். சரியா? நெக்ஸ்ட் ஒன் types of partnership firm. Types of partnership firms. features like confuse नहीं है. Definition meaning like confuse नहीं है. Business structure है इधर कैटा सुनना management சொல்ல கூடாது. சரியா? Business structure, voluntary association, இங்க வந்து நீங்க contract, agreement, அப்புறம் வேற என்ன confuse அது வேற என்ன expertise இருக்கு, resources இருக்கு, capital தெரிஞ்சிருச்சு. சரியா? Next Partnership at will. பார்ட்னர்ஷிப் அட் வில். வில் அப்படிங்கிறது வில்லிங்னஸ். பார்ட்னர்ஷிப்ல வில்லிங்னஸ் யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த வில்லிங்னஸ் இதெல்லாம் எப்படிலாம் இருக்கா வில்லிங்னஸ் நீங்க சொல்லுங்க. மனதாச்சு ஒருத்தர் வந்து ஓகே கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏங்கிற பர்టిక్యులர் பர்சன் உள்ள வந்தாங்க. சரி நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ற அதிகமா பண்றேன். சோ இந்த क्वेश्चन வந்துருங்க. இப்போ லாஸ்ட் எடுத்துங்க டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ்ல அத எலாபரேட்டா பார்த்தோம். இதுல யாரு ஆக்டிவ் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸ்லீப்பிங் பார்ட்னர் அதிகமா இன்வெஸ்ட் பண்றாரு. அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிடுவாரு. பட் ஆனா என்ன வொர்க் ஆஃப் process உள்ள வரமாட்டாரு. சரியா? இந்த மாதிரி இருக்கு. இந்த வில்லிங்னஸ் கொடுக்கறதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு டைப்ஸ்ல. சார் டைப்ஸ்ல 4 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படினா 4 ஷேர் ஹோல்டர்ஸ்ல வில்லிங்னஸ் கொடுக்கறாங்க சார். யாராரு எந்தெந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் வில்லிங்னஸ் கொடுக்கறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் particular partnership. particular partnership அப்படினா இது actually first time see willingness கொடுக்கறாங்க. particular ஒரு ஜாப் எடுக்கறாங்க. அவங்க சொன்ன நேத்தி வந்து சொன்னா டாக்ஸ். ஓகேவா? டாக்ஸ்ங்கற ஒரு பெரிய ஒரு இது வந்து ஃபுல்லா ஒரு ஆள் பாத்துக்கிறது. ஒரு ஷேர் ஹோல்டர் எடுத்துக்கிறது. ஓகேவா? டாக்ஸ்ங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் டாக்ஸ் இல்லாம வேற ஏதாவது சொல்லுங்க. particular partnership அப்படினா டாக்ஸ் இல்லாம வீட்ல ஏதாவது யோசிச்சீங்களா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் நேத்தி சொல்லிட்டீங்க இல்லையா? மார்க்கெட்டிங் வேற equipments recruitment okay very good இதெல்லாம் ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் limited liability partnership. limited liability partnership partnershipல limited liabilities தான். நீங்க இது கம்பேரிசன்ல எழுதிட்டீங்களா? liability பத்தி ஏதாவது எழுதிட்டீங்களா? partnershipல limited liabilities தான் இருக்கு. என்னென்ன ஒண்ணா கூன்னு சொல்லுங்க. partnershipல limited liability partners என்னென்ன liabilities இருக்கு? கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணனும். அது அடிஷனல் தேவைப்பட்டா இன்வெஸ்ட் பண்ணா அது லிமிட்டட் லைபிலிட்டி தான். வேற என்ன லைபிலிட்டி இருக்கு? லாஸ் வந்து ஒரே ஷேர் ஹோல்டர் எடுத்துக்கணும் ஏதாவது லைபிலிட்டி இருக்கா? அந்த மாதிரி 4 பேர் தான் ஷேர் பண்ணனும். பிரச்சனை இல்லை. வேற சன்ரி டேட்டாஸ் கம்மியா தான் சார் இருப்பாங்க. ஓகேவா? அதனால வந்து லைபிலிட்டி கம்மியா இருக்கு. சார் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். சின்ன பிசினஸ்ங்கிறதுனால வேற என்ன சொல்லலாம் லோன்ஸ் அட்வான்சஸ் இது எல்லாமே கம்மியா தான் இருக்கு. ஸோ எல்லாமே கம்மி தான். லிமிட்டட் லைபிலிட்டிஸ் தான். ஏன் எல்லாம் ஒரு பாயிண்ட் சொல்லி மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. லைபிலிட்டி ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லி மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் difference between company and share. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓகேவா? இதுவரை நேர்த்து வரைக்கும் ஓகே. இப்போ கேட்கலாமா? டெஸ்ட் பண்ணலாமா? ஒரு பிரச்சனை இல்லை. டெஃபினிஷன் ஃபீச்சர்ஸ் அண்ட் டைப்ஸ் ரொம்ப ஈஸியா 4 क्वेश्चन படிச்சீங்க. இப்பவே ரெடி CA 1 to 4 क्वेश्चंस கம்ப்ளீட்டட். எல்லாமே சொல்லிட்டீங்க கம்ப்ளீட். நெக்ஸ்ட் ஒன் comparison between இது company and firm. First point for company. A company is a meaning a company is a legal entity formed under the particular law. Particular laws company act என்னப்பா? 1956 changes 2016 லாஸ்ட் சேஞ்சஸ் சொல்லிருக்கேன். சரியா? 2016 வரைக்கும் இருக்கு amendment 1 and amendment 2. என்ன amendment 1 2 ல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது full and full நான் சொல்ல தெரிஞ்சுக்கலாம். சரியா? கம்பெனிலாம் ஒரு பேப்பரே ஒரு தனியாவே இருக்கு. எலக்டிவ்ல வந்து நினைக்கிறேன் இந்த வருஷம் தான் நினைக்கிறேன் எலக்டிவ்ல இருக்கு கம்பெனிலால. ஒருவேளை எனக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா நானே பார்த்துன்னு சொல்றேன். ஓகேவா? 2 amendments வந்து அதான் பார்த்து. நெக்ஸ்ட் ஒன் A firm is a it is under the legal entity. எந்த legal entity? company. Companies Act 1956 legal entity. அத பேஸ் பண்ணி அவங்க எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. பட் firm அப்படி கிடையாது. no legal entities. கரெக்ட்டா? அப்படியே இருக்கு. செப்பரேட் நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படினா
பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பேஸ் பண்ணி 1939